12th standard unit 1 applications of matrix and determinant. What is matrix? Is a rectangular array of element with order m by n. Number of row is equal to number of column அப்படின்னா the matrix called as a square matrix A. இப்போ அந்த square matrixல deleting the ith and j column of the A அப்படின்னா that is called as a minor of A. இந்த minor கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மைனருக்கு சைனை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா that is called as a cofactors. Cofactors of Aக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா that is called as an adjoint of A. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு அர்த்தம். The determinant of A எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா the sum of the product of elements in the first row or column with their corresponding cofactor. இந்த ரெண்டையும் மையமா வச்சு வரக்கூடிய தியரம் 1.1 ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா then adjoint A into A is equal to A into adjoint A is equal to determinant of A into identity of order n அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய தியரம் 1.9. அதில் தேர்ட் கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது நான் சிங்குலர் கொடுத்தாங்க. நான் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. என்ன ப்ரூவ் பண்ணும், adjoint of adjoint A is equal to determinant of A whole power n minus 2 into A ப்ரூவ் பண்ணும். இதுக்கு நான் தியரம் 1.1 எடுத்துக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் adjoint A into A is equal to A into adjoint A is equal to determinant of A into identity of order n. இதில் ஏதாட்டும் ஒரு ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். நான் கடைசி உள்ள ரெண்டு எடுத்துக்கிறேன். A into adjoint A is equal to determinant of A into identity of order n. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா A இருக்க இடத்துலலாம் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா adjoint Aன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். adjoint A into adjoint A is equal to adjoint A determinant into identity of order n. இந்த தியரத்திலே செகண்டாக ஒரு கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா adjoint of A determinant is equal to determinant of A whole power n minus 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ப்ரூஃப் என்ன பண்ணுறேன், இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். பண்ண சொல்ல adjoint Aக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், determinant of A whole power n minus 1 எழுதிக்கலாம். அடுத்தது ப்ரீ மல்டிப்ளை பை A on both side. இங்கே ஒரு A வந்துடும், இங்கே ஒரு A வந்துடும். A into adjoint A. ஓகேவா, நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா தியரம் 1.1ல் பார்த்துருக்கோம். அங்கே தான் A into adjoint Aங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா determinant of A into identity of order nக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இதுக்கு பதில் இது எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னோட இந்த determinant A மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1ன்னு அர்த்தம். அந்த 1 கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் அப்படி திருப்பி வந்துடும். இப்போ A மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A வந்துடும். determinant of A மல்டிப்ளை பண்ணிங்க அந்த determinant of A திருப்பி வந்துடும். அப்படி பார்க்க சொல்ல determinant of A ஓட ஐஎன்னை மல்டிப்ளை பண்ண சொல்ல அந்த determinant A திரும்பி வந்துடும். அதேமாதிரி இந்த பக்கம் determinant of A into IN மல்டிப்ளை பண்ண சொல்ல அந்த ஏயும் அப்படியே திரும்பி வந்துடும். இங்கே உள்ள அந்த determinant of A இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் வச்சு நீங்கள் என்ன ஆயிரும், டிவிஷனாக வந்துடும். டிவிஷனாக நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் அதாவது இன்வர்ஸ் வரும். பேஸ் ஒன்று போல் இருக்குது. எக்ஸ்போனன்ஸ் கண்டிஷன்ஸ் படி மேலே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ண சொல்லிங்க -1 அப்படின்னா -2. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், adjoint A into adjoint A is equal to determinant of A whole power n minus 2 into A ப்ரூவ்